சென்னை மாநகரத்து மாமனிதர்களில் ஒருவராக திகழ்ந்தவர்தான் நமது ஜி. உமாபதி ஐயா அவர்கள். அவர்களை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மாமனிதராக விளங்கிய ஐயா உமாபதி ஐயா அவர்களோடு பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இன்றைய இளைஞர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமில்லை. உழைப்பினரது உயரத்தை பார்க்க நினைப்போர் உமாபதி அவர்களை பார்த்தால் போதும் என்று நான் அடிக்கடி சொல்வது உண்டு. அந்த கூற்றினை மெய்ப்பிக்கின்ற வகையில் அவருடைய வாழ்க்கை வரலாறு அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மிகச் சிறப்பான முறையிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஒரு அச்சு தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கு மாபெரும் ஒரு தொழிலதிபராக உயர்ந்தவர் என்றால் அது உமாபதி அவர்களாகத்தான் இருக்க முடியும். அச்சுத்தொழில் ஒரு நச்சுத்தொழில் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலத்திலே அதை உடைத்தெறிந்த பெருமை அவருக்குத்தான் உண்டு. அச்சு தொழிலாளியாக ஆரம்பித்து உமா அச்சகத்தினுடைய முதலாளியாக உயர்ந்து இந்த நாடே திரும்பி பார்க்கிற வகையில் சாந்தி திரையரங்கத்தையும் ஆனந்த் திரையரங்கத்தையும் வடிவமைத்து திரையுலகிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்திய பெருமை உமாபதி அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, திரையுலகிலே மிகப்பெரிய சாதனைகளை ஒரு நாடக நடிகராக அக்னி நட்சத்திரத்தில் படத்திலே ஒரு தோன்றி ஒரு திரைவானிலே ஒரு முத்திரை பதித்த மாபெரும் நடிகராக உயர்ந்த பெருமை அவருக்கு உண்டு. பெருந்தலைவர் காமராஜ் அவர்களோடு நெருங்கிய நட்பும் தொடர்பும் அவர்களுக்கு இருந்தது. ஐயா பெருந்தலைவர் அவர்கள் உமாபதி அவர்களை ஒரு தளபதியாகவே வைத்திருந்தார்கள். அதை போலவே சிலம்பு செல்வர் மாபோசி அவர்களும் அவர்களோடு நெருங்கிய தொடர்பும் நட்பும் உமாபதி அவர்களுக்கு இருந்தது. இந்த இரண்டு தலைவர்களுடைய தொடர்பும் நட்பும் ஒரு மிகப்பெரிய தேசப்பற்றையும் தமிழ் பற்றையும் அவர்களுக்கு ஊட்டியது என்று சொல்லலாம். தான் கட்டிய தன்னுடைய இல்லத்திற்கு அந்த காலத்திலேயே தமிழரசு என்று பெயர் வைத்த பெருமை உமாபதி அவர்களுக்கு உண்டு. தமிழர்களுடைய பெருமையை உயர்த்தி காட்டுகிற வகையிலே ராஜராஜ சோழன் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து இந்த நாட்டிலே தமிழர்களுடைய பெருமையை உயர்த்தி காட்டியவர் நமது உமாபதி ஐயா அவர்கள். அவர்களுக்கு எல்லோரோடும் பாசத்தோடும் மனித நேயத்தோடும் பழகுகிற பாங்கும் பண்பும் இருந்தது. எங்கே சென்றாலும் சரி, அது எவ்வளவு பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, முதலாளி தொழிலாளி என்ற வித்தியாசம் இல்லாமல் ராஜா கண்ணு என்று எல்லோரையும் அழைக்கின்ற ஒரு பாங்கிற்கு சொந்தக்காரர், பண்பிற்கு சொந்தக்காரர். எந்த விழாக்கு சென்றாலும் நான் முன்வரிசையிலே தான் அமருவேன், அதுதான் என் வரிசை என்று சொல்லி அதை நிரூபித்து காட்டியவர். உழைப்பினது உயரத்தை பார்க்க நினைப்போர் உமாபதி அவர்களை பார்த்தால் போதும் என்று நான் சொல்லுகிற அந்த பொன்மொழிக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு மிகப்பெரிய உயரத்தை எட்டி பிடித்தவர் உமாபதி ஐயா அவர்கள். அவரோடு நான் பழகிய காலங்களெல்லாம் ஒரு வசந்த காலங்கள் என்று சொல்லலாம். அவரோடு ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் அவருக்கு நான் கவிதை வழங்குவது உண்டு. அந்த கவிதையினை இப்பொழுதும் இந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவருடைய சுற்றத்தார், உற்றார், உறவினர், நண்பர்கள் எல்லோரோடும் சேர்ந்து என்னுடைய கவிதையை நான் வழங்க விரும்புகிறேன். இந்த கவிதை உங்கள் காதுகளிலே செவிகளிலே ஒலிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்பொழுது இதோ என்னுடைய கவிதை. உயர்ந்த மாமனிதர் உமாபதி புகழ் ஓங்குக. பெருந்தலைவர் காமராஜர் பேரன்பை பெற்று அருந்தலைவர் மாபோசியுடன் தமிழ் முரசாய் இணைந்து நெருக்கமான நண்பராக கலைஞரோடும் எம்ஜிஆரோடும் நேசமுடன் பழகிய உமாபதி அவர்கள் அச்சுத்தொழில் தன்னில் அடியெடுத்து வைத்து அல்லும் பகல் பாராது அயராது உழைத்து மெச்சுகிற வகையில் உயர்ந்து வளர்ந்திட்ட மேன்மை நாயகர் உமாபதி அவர்கள். அடுத்தவரை மதிக்கின்ற அருங்குணம் கொண்டு அணுகுமுறை பாங்கில் அனைவரையும் வென்று அடுக்கடுக்காய் சாதனைகள் நிகழ்த்திய மாமனிதர். ஆள்போல் கிளை விரித்த உழைப்பின் செல்வர்.
என் வரிசை எப்பொழுதும் முன்வரிசை என்று எல்லோரும் போற்றிட இமயமாய் நின்று நன்முறையில் இல்லறம் நடத்திய மாமனிதர் நாயகனின் புகழை நாளும் போற்றிடுவோம். பத்திரிகை ஆசிரியர், பண்பான எழுத்தாளர், பாங்குற பேசுகிற மேடை பேச்சாளர், முத்தான நடிப்பிலும் ஒளிவீசி நின்று முத்திரை பதித்தவரின் புகழோங்க செய்திடுவோம். திரையுலகில் மட்டுமல்ல, திரையுரங்க உலகிலும் திருப்புமுனை ஏற்படுத்திய சாதனையாளர், நிர்வாக திறமையிலும் நேரத்தின் அருமையிலும் நிமிர்ந்து நிற்கின்ற நன்னறியாளர், 100 ஆண்டுகள் கடந்து மணக்கும் ஒப்பற்ற கலைமாமணி உமாவதி பிறந்த நாளை மறவாமல் கொண்டாடி மகிழ்ந்திடுவோம். அந்த மாமனிதர் நினைவுகளில் நனைந்திடுவோம். வணக்கம், நன்றி.